Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளிலே உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நம்மை துதித்து பாடி ஆராதித்து கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுக்கிற தியானிக்கும்படியாய் கொடுக்கிற இந்த வசனத்துக்கு நேராக கடந்து சென்று அதை வாசித்து தியானித்து கர்த்ததாமே இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் நீ செய்த அதிசயமான காரியத்தை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதியிலே வார்த்தையாக இயேசு இருந்தார். அந்த வார்த்தையே பிற்பாடு மாம்சமாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். பின்பு நமக்காக மரித்து உயிர் தெழுந்து இன்றைக்கும் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை ஆண்டவரை அறியாத, அதாவது ரட்சிக்கப்படாத உலக ஜனங்கள் மத்தியிலே நாம் சொல்லும்போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து, உங்கள் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தானே பிறந்தார் என்றும் எங்கள் தெய்வங்கள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே இருந்தவைகள் என்றும் இன்றைக்கும் நம்மோடு வாதாடுகிறார்கள். கர்த்தர் கல்லையும் மண்ணையும்
பொன்னையும் வெள்ளியையும் உண்டாக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஜீவன் இல்லாமல் இருக்கிற இந்த விக்கிரகங்கள் ஏது? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் பிரசங்கி புத்தகத்தில் இப்பொழுது நவீனமாக இருக்கிற ஒவ்வொன்றும் கூட முன்பே இருந்தது. சூரியன் கீழே பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் மாயை, அவை எல்லாம் எதுவும் புதிதல்ல என்ற வேதத்தையும் அவர்கள் நம்ப மறுக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கும் போது அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனங்களை எல்லாம் மெய்ப்பிக்கும்படியாக நடந்த ஒரு சாட்சி இன்றைக்கு நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கடந்த 25 ஆண்டுகளாக நம்முடைய சபை மூலமாய் வெளியிடப்பட்ட ஊற்று தண்ணீர் என்ற பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்குது. இப்போது கொஞ்ச நாட்களாக நிறுத்தப்பட்டு அதுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே அந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகை முழுவதுமாக பொறுப்பெடுத்து செய்தவர்கள் லிடியா சரளா என்ற ஒரு அம்மாவுடைய அவங்களும் அவங்க பிள்ளைகளும் தான் அதை டைப் பண்ணி ஜிடிபி எல்லாம் ஒர்க் பண்ணி ரெடி பண்ணி நாங்கள் கொண்டு போய் அதை பிரிண்டிங்க்கு கொடுப்பதற்கு ரெடி பண்ணி கொடுப்பார்கள். அவங்க வீட்டுக்கு நாங்கள் அதாவது பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதாவது எடுக்கிறதுக்கு முன்னால் அந்த இதெல்லாம் டைப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னால் போய் அவங்க வீட்டில் நாங்கள் போயிடுவோம். அன்றைக்கி நைட்டெல்லாம் உட்காந்து ஒரு நாள் ஒரு மாதத்திலே நாங்கள் எல்லாம் நைட்டெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு காலையில் அங்கேருந்து கிளம்பும்போது அது வாங்கிட்டு கொண்டு போய் லிடியா பிரிண்டர்ஸில் கொடுத்தா தான் அவங்க அதை பிரிண்ட் பண்ணி எடுக்க கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்து அங்கே ரெடி ஆகிட்டு பல்லாம் தேய்ச்சிட்டு காலையில் எழுந்து அவங்க பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து அங்கே ராஜேஷ் பிரேம் ரெண்டு பேர் இருந்தாங்க. பிரேம் தம்பி தான் அதிகமாக இந்த காரியத்தை பொறுப்படுத்தி செய்கிறவராக இருந்தார். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அதை உட்கார்ந்து நாங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே இப்போ இது கம்ப்யூட்டர் டப்புன்னு ஆஃப் ஆகி அப்படின்னு நின்று போச்சு. என்னன்னு பார்த்தா கரண்டெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக என்னவோ இப்போ எல்லாம் பிரித்து பார்த்துட்டு அந்த கம்ப்யூட்டர்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் சரியாக தானே இருக்குது, ஏன் ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிங்க சொன்னாங்க, அங்கிள் இங்கே பக்கத்தில் எங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறானுங்க, எங்கள் கூட எல்லாமே கம்ப்யூட்டர் படித்தவங்க, அவனுக்கு ஒரு 2-3 பிராமின் பாய்ஸு, அவங்கள கூட்டின்னு வரோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா அதோட நமக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னானுங்க. ஆமாப்பா, இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தா தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது அவனுக்கு அவர் கிட்டத்தட்ட 7 நாள் ஆகும், அதை வாங்கிட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. சரி, இப்போ அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராமின் பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னாங்க, வந்த உடனே டே இது ஒர்க் பண்ணடா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த கீழே இருந்த சிபி வந்து என்னமோ இருக்குது பாருங்கள், அதை எல்லாம் பிரித்து எல்லாம் பார்த்து எல்லாம் சரியாக தானே இருக்குது, ஏன் ஒர்க் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு அவங்க கேட்டாங்க, இவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இவர் தாண்டா இந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர், அதாவது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கா, அப்போ பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும்ப்பா அப்படின்னாங்க. அவங்க சொல்லிட்டு ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை, ஒன்று செய்யுங்க, ரொம்ப கஷ்டப்படுறதை விட பேசாமல் இன்னும் ஒரு 21 பக்கம் தானே மறுபடியும் டைப் பண்ணுங்களா அப்படின்னு. டே இப்போ டைப் பண்ண ஆரம்பித்து அப்படியே 3 மணி நேரம் ஆகும். ஆக நாங்கள்லாம் வெளியே கிளம்பணும், பாஸ்டர் போய் கொடுக்கணும்டா, அதை என்னடா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி, நான் என்ன பண்ணேன், அப்போ நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க கண்களுக்கு முன்பாக போய் முழங்கால் போட்டு ஷோ பண்ணி, ஆண்டவரே டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நேரம் இல்லை, தயவுசெய்து உதவி செய்யுங்க, எல்லாம் மாம்சமான யாவும் உங்களுடைய மகிமையை காணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, இப்போ பாருங்கள் எல்லாம் பிராமின் பாய்ஸ் எல்லாம் வந்திருக்கிறானுங்க, கம்ப்யூட்டரையே நீ தான் உண்டு பண்ணி நீர் என்பதை உங்களுக்கு நான் போய் இப்போ சொல்ல போகிறேன், அதனால் சொல்லிவிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு பாண்டு சொன்னார், நீ போய் அவங்கள உட்காந்து அந்த என்டர் தட்டுறதுக்கு முன்னால் அது மேலே கையை வச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தினாலே ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு சொல்லி நான் செய்ய வேண்டியது செய்வேன்னு சொன்னான். கரெக்டாக சொன்னே உற்சாகமாக நான் போய் இந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் சப்பா ஒன்றும் பண்ண வேண்டாம், வாங்கப்பா ஆர்டர் சொல்கிறத செய்வோம் அப்படின்னு. இந்த 2 பிள்ளைங்க சப்ப பிள்ளைங்க ராஜேஷும் பிரேமும் எல்லாம் சிரிச்சுட்டு குடும்பம் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படின்னு, ஏதோ கம்ப்யூட்டர் இன்னைக்கு கத்தர் ஏதோ நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த பிராமின் பாஷையை கூப்பிட்டு, வாங்க தம்பி ஆண்டவர் சொல்கிறாரு, மேலே ஜெபம் பண்ணி அந்த கம்ப்யூட்டர் மேலே கை வைக்க சொல்கிறாரு, கை வச்ச உடனே அது ஒர்க் ஆகும்னு சொல்கிறாரு அப்படின்னு. அவங்கள இப்படி பார்த்து என்ன ஒரு பைத்தியக்காரனை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிச்சாங்க. ஏங்க இது கம்ப்யூட்டருங்க, யார் உங்கள் இயேசு, இப்போ வந்தவர் தானே, அவர் இப்போ வந்து செத்தவர் தானே, மறிச்சவர் தானே, பரலவம் போயிட்டான்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கிண்டல் பண்ணாங்க. நான் சொன்னேன், இல்லைப்பா அவர் இன்றைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு. அது எப்படி, அதை தான் மாம்சமான யாவரும் அவரை காண்பார்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எல்லாத்துக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ஒன்றும் நமக்கு தான் புதுசு தவிர பைபிளில் பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அந்த புஸ்தகத்தை எடுத்து வாசித்தா அங்கே வந்து சூரியனுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் மாய, ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லாம் முன்பு இருந்ததே அப்படின்னு போடப்பட்டிருக்குதுப்பா பிரசங்கியில் அப்படின்னு. இவங்க என்னடா என்ன பேசுகிறாரா இவனுக்கு எதிர் அப்படின்னானுங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு வேணாம், கேள்வியே கேட்க வேணாம், ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் சரி அங்கிள் ஜெபம் பண்ணிட்டு கை வைங்க அப்படின்னானுங்க. நான் அவங்க
முன்னால் அவங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க அப்படியே வரைக்க என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கம்ப்யூட்டர் முன்னால் நின்று செவம் பண்ணிவிட்டு அதை கம்ப்யூட்டர் மேலே கையை வச்சு, அப்பா இப்போ அந்த என்டரை தட்டுப்பா அப்படின்னு அப்படி தட்டின உடனே கம்ப்யூட்டர் டக்குன்னு ஓப்பன் ஆகி எல்லாம் பிரிண்ட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாம் அப்படி பார்த்தாங்க, என்னதுங்க இது அப்படின்னாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ப்பா, நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து இப்போ வந்த தெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தெய்வங்கள்லாம் சிலைகள் எல்லாம் இப்போ ரொம்ப நாளாகுது, ஏன்னா தரையில் தோன்றுனான்னு. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், தரையை தோண்டிக்கிட்டே போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் சிலைகள் கிடைக்கிறது மொத்தம் இல்லை. அப்போ யூஸ் பண்ணி போட்ட பழைய கம்ப்யூட்டர்லாம் கூட உள்ளேருந்து வரும் அப்படின்னு. இந்த 2 பிராமின்ஸ் இப்படி பார்த்தோம், இது என்னடா சொல்கிறாரு அப்படின்னாங்க. அம்மா பைபிள் அப்படி தான்ப்பா போட்டிருக்குது, சூரியனுக்கு கீழே நம்ம இதெல்லாம் புதுசுன்னு நினைக்கிறோமோ, பூமி மேலே இருக்குது எல்லாமே ஏற்கனவே முன்பூமி இருந்ததேன்னு போட்டிருக்குது. அதான் அவர் உண்டாக்குனவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு கையை வச்சார், இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுது அப்படின்னு. அது முடி பார்த்தாங்க. சார் ஆச்சரியமாக இருக்குது சார், கம்ப்யூட்டர்காரங்களாம் கூட இயேசுக்கு தெரியுமான்னாங்க. நான் சிரிச்சுட்டே சொன்னேன், அப்பா எல்லாத்தையும் விட்டு பண்ணுவார். நான் கம்ப்யூட்டர் என்ஜினியர் இல்லை, அவர் கம்ப்யூட்டரை செய்யறதுக்கு அந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான அறிவையும் மனுஷனுக்கு கொடுத்து அந்த மனுஷனையும் உண்டாக்குனவர் அவர் தான்ப்பா. அதனால் அவருக்கு இது லேசான காரியம். அதனால் அவர்கிட்ட போய் துணைக்கையுமாங்க வந்து இந்த கம்ப்யூட்டரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் ஏன் செய்ய மாட்டார்? இப்போ உங்கள் கண் முன்னால் தான் நான் ஒன்றும் பண்ணலையே, எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பற்றி ஒன்றும் தெரியாது, உங்கள் கண் முன்னால் தான் உள்ளே போய் ஜெபம் பண்ணேன், ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அது மேலே கையை வச்சேன். கையை வச்சுட்டு இயேசு நாமத்தினாலே திறக்கப்படுவதாக அப்படின்னு சொன்ன உடனே அது பாட்டு திறந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு அவங்க அப்படியே பார்த்துட்டு ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம கண்ணு முன்னாலே நடந்ததுன்னு சொல்லிட்டு வராங்க. பாஸ்டர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷம், கம்ப்யூட்டர்லாம் கூட இயேசு கிறிஸ்து ரெடி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. எனக்கு அருமையானவர்களே, படிக்கிற பிள்ளைகள் இல்லைங்களா, இன்னைக்கு இன்றைய நவீன விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறவர்களாக இருக்கிறதுனாலே விஞ்ஞானத்தை ஆண்டவர் தான் உண்டு பண்ணினார், படைத்தார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க படிச்சதுனால என்னன்றாங்க, இப்போ நாங்கள் படித்தோம், இப்போ தான் இது இருக்கிறது, இப்போ தானே வந்தது கம்ப்யூட்டர் ஸ்டடீஸ் எல்லாம் அப்படின்னு அந்த நாளிலே பேசிவிட்டு போய்விட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தெரியும், நாம் வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்லவா. இந்த உலகத்தையும் வானம் பூமியும் சகலவற்றையும் உண்டு பண்ணின தேவன் அவராயிருந்ததினாலே நாம் எதுவாயிருந்தாலும் அவரிடத்திலே கேட்கும்போது நம்மை சுற்றி இருக்கிற மாம்சமான யாவரும் அவருடைய மகிமையை காணும்படியாக கர்த்தர் வெளியரங்கமான காரியங்களை கர்த்தர் செய்தது நிச்சயமே. எனவே நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவப்பனே, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இன்றைய வந்து நடத்தி கொண்டிருக்கிறது நீர் அல்லவா. கர்த்தாவே, எல்லா ஜீவன்களும் உம்முடைய மகிமையை காணும்படியாக வெளியரங்கமாக காரியங்களை இன்றைக்கும் நீ செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Thank you.